வணக்கம். என்னுடைய பெயர் ராமுனீஸ்வரி. இல்லத்தரசியாக இருக்கிறேன். 2 பிள்ளைகளின் தாய். இன்றைக்கு நம் பகுதிகளில் உள்ள பூங்காக்கள் சமூக நலனில், ஆரோக்கியத்தில் எவ்வாறு பங்களிக்கின்றன, பூங்காக்கள் ஏன் அவசியம் என்பது பற்றி இல்லத்தரசியான என் பார்வையில் உங்களிடம் பகிர்கிறேன். பூங்காக்கள் அப்பகுதியில் உள்ள மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும், அறிமுகம் செய்து கொள்ளும் இடமாக அமைகிறது. ஏனெனில் இன்றைய வாழ்க்கை முறையில், லைஃப் ஸ்டைலில் எல்லோரும் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிறார்கள். அலைபேசியிலேயே பொழுதை கழிக்கிறார்கள். பக்கத்தில் கடை இருந்தாலும் கூட ஆன்லைனிலேயே பொருட்களை ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்கிறார்கள். இதனால் உடல் உழைப்பு குறைய ஆரம்பிக்கிறது. அது மட்டுமல்ல, பல்வேறு வாழ்வியல் சார்ந்த நோய்கள் நம்மை துரத்துகின்றன. மன அழுத்தம் ஏற்படுகிறது. இதனால் பல நேரங்களில் நாம் அடைய வேண்டிய இலக்குகளை அடைய முடிவதில்லை. இப்போது நம் பூங்காக்கள் இதை எப்படி மாற்றும் என்பது பற்றி பார்ப்போம். ஏற்கனவே நான் முதலில் சொல்லியது போல் அறிமுகம் செய்து கொள்ள ஏற்ற இடமாக அமைகிறது. புதிய நட்புகள் உருவாகிறது. நல்ல பழக்கங்கள் ஏற்படும். தினமும் உடற்பயிற்சி செய்தல், இளையோர் முதல் முதியோர் வரை நடைப்பயிற்சி செய்ய, பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுடன் சேர்ந்து விளையாடுவதற்கு, பழைய நண்பர்கள் சந்தித்து தங்களுடைய நட்பை புதுப்பித்துக் கொள்வதற்கும், சமூகத்தில் நல்ல மாற்றங்கள் நிகழ்வதற்கான உரையாடல்களை, அது மட்டுமல்ல தங்கள் வாழ்க்கையை கூட மாற்றும் இடமாக பூங்காக்கள் அமையும். மன அழுத்தத்தை குறைக்கும். மனதில் இனிய நினைவுகளை அசை போடும், நினைத்து பார்க்கும் இடமாக இருக்கும். மனதிலும் உடலிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நமது வாழ்க்கை தரம் உயரும். பொருளாதார முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம், சமூக முன்னேற்றம் எல்லாம் அடைய முடியும். மேலும் பூங்காக்கள் சுத்தம் செய்வது மட்டுமல்லாமல் நறுமணம் மிக்க மலர்கள், நிழல் தரும் மரங்கள், கனி தரும் மரங்கள் நட்டு வைத்து பராமரித்து வந்தால் அந்த இடம் பூங்காவாக மட்டும் இல்லாமல் நம்ம வாழும் பூமியின் சொர்க்கமாகவே இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இத்தகைய மாற்றத்தை ஒரு பூங்கா செய்யும் எனில், இந்த மாற்றத்தை விதைக்கும் மக்களாக நாம் இருப்போம். நாம் செய்யும் ஒரு சிறிய செயல் மாற்றத்திற்கான விதையாக இருக்கும். இத்தகைய மாற்றங்களை காண விரும்பும் ஸ்ரீபெரும்புதூர் மக்கள் அனைவரும் 22/2/2026 அன்று மெரினா மீன் மார்க்கெட் அருகில் உள்ள பாலாஜி நகர் பூங்காவை சுத்தம் செய்யும் பணியில் அரண் அமைப்பினர் ஈடுபட இருக்கிறார்கள். அவர்களுடன் இணைந்து மாற்றத்தை விதைக்க வாருங்கள் என்று அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.